Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. டீன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய அந்த பணி நிரந்தர கோரிக்கை முன்வச்சு கிட்டத்தட்ட 9 நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ராம்கி அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்த டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் என்னென்ன இதற்கு முன்பு செய்திருக்கிறது, அந்த நிறுவனத்தினுடைய முழுக்க செயல்பாடுகள் என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த ஒரு காணொலியில நம்ம விரிவாக பார்த்துருவோம். தலைவர்கள் பலரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறதும் பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசு இதற்கு முன்பாக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லி இருக்கிறது, தூய்மை பணியாளர்களுடைய அந்த பணி தொடர்பாக என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறதையுமே நம்ம விரிவாக பார்த்துருவோம். சென்னையில மொத்தம் 15 மண்டலங்கள் இருக்கு. இதுல 10 மண்டலங்கள் கடந்த 2020 ஆண்டே தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதா அதுல இருக்கிற மிகப்பெரிய அதிர்ச்சி மிக்க ஒரு செய்தி. அதுலயும் ஒரு மண்டலம் ஒப்படைக்கப்படாம இருந்தது, அதுவும் 2021 ஆண்டு தனியார் வசம். அந்த 7வது மண்டலம் அப்படிங்கிறதும் ஒப்படைக்கப்படுகிறது. அப்படி ஒப்படைக்கப்படும் பொழுதுதான் இது தொடர்பாக ஒரு கேஸ், ஒரு வழக்கு ரைஸ் ஆகுது, உயர்நீதிமன்றம் வரைக்கும் போகுது. அந்த உயர்நீதிமன்றம் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு தடை விதிக்கிறாங்க. இது போன்ற ஒரு செயல்பாட்டுக்கு தனியாருக்கு தூய்மை பணியாளர் ஒப்பந்தம் நியமனம் அப்படிங்கிறது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்குது உயர்நீதிமன்றம். அந்த தடையை மீறி, அந்த தடையையும் தாண்டி சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இந்த மண்டலங்களை தனியார் வசம் ஒப்படைக்க இருக்கிறது. அதுதான் இப்போ எழுந்திருக்கிற இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையில தூய்மை பணியாளர் மண்டலங்களை தனியார் வசம் ஒப்படைக்கிற இந்த நடவடிக்கையை அரசு முழுக்காக கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. ஒரு பக்கம் 10 வருடத்திற்கு மேல் பணிபுரிந்தவர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டுதான் திமுக ஆட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருந்தாங்க. அவர்களுடைய ஆட்சி 5 வருடம் முடிய போற இந்த ஒரு சமயத்திலும் கூட 10 வருடத்திற்கு மேல் பணிபுரிந்தவர்கள், கிட்டத்தட்ட 12 வருஷம் பணிபுரிந்தவர்கள் எல்லாமே, 10 to 12 வருடங்கள்ல பணிபுரிந்தவர்களுக்கு எல்லாமே இப்போது பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய இந்த ஒரு சூழல்ல தனியார் மயம் இந்த தூய்மை பணியாளர் அப்படிங்கிற இந்த ஒரு விவகாரம் ஒப்படைக்கப்படும் பொழுது இவர்களுக்கு பணி நிரந்தரத்திற்கான உத்தரவாதம் இருக்குதா, இவர்களுடைய சம்பளத்துக்கான உத்தரவாதம் இருக்குதா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்விகள் எழுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில மேயர் பிரியா இது பற்றி பேசும் பொழுது இந்த போராட்ட குழுவினர் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் குறித்து அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே 10 இடங்கள் தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டாச்சுங்க. இப்போ இதை இப்போ ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. அதாவது அந்த 10 இடங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு சிறப்பாக நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை மேயர் பிரியா தெரிவிச்சிருக்கிறாங்க. தனியாரிடம் ஒப்படைக்கிறதுனால யாருக்கும் பணி நீக்கம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்க வேண்டியது இல்லை. எந்த பணி நீக்கமும் நடைபெறாது. மாநகராட்சி சார்பில் தான் தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணி பாதுகாப்பு வழங்கப்படும். போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிற அந்த பணியாளர்களுடைய இடங்கள் வேறு யாருக்குமே பறிபோக போறதில்லை. அதாவது அதுல ஒரு சூட்சமமா இன்னொரு வார்த்தை இருக்கு, புதிய இடங்களை, புதிய நியமனங்களை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. அந்த புதிய நியமனங்களை தமிழ்நாடு அரசு அல்லது மாநகராட்சி நிர்வாகம் தான் செய்யுமா அப்படின்னு கேட்டா அதற்கும் வாய்ப்பு இல்லை. தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட பிறகு அந்த தனியார் நிறுவனம் தான் டெண்டர் மூலமாக அதை எடுத்திருக்கிறதுனால அவங்க தான் இந்த ஒரு புதிய நியமனங்கள் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. இருந்தும் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு மேயர் பிரியா இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே போல சம்பள விவகாரத்தை பொறுத்தவரை முன்பு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டதோ அதே அளவு சம்பளம் கொடுக்கப்படும், குறைக்கப்படாது. தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பணியில சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா பேசுறாங்க. ஆனால் அந்த சம்பளம் அப்படிங்கிறது குறைத்து வழங்கப்படுவதற்கான முகாந்திரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முதல் கோரிக்கையா அதுதான் முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாங்க ஒன்னும் அப்படி பணி நிரந்தரம் செய்யறதுனால வாக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு பேசி இருக்கிறதா இன்னும் மிகப்பெரிய அளவுல இந்த சர்ச்சை வெடிப்பதற்கு காரணமாக இருக்குது. அதுவும் அவர் யாருகிட்ட இந்த பதில சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறதா இன்னும் ரொம்ப வைரலான ஒரு விஷயமா இருக்கு. நம்முடைய இயக்குனர் ப. ரஞ்சித்துடைய நீலம் பண்பாட்டு மையம் அதன் சார்பில் அவர்கள் ஒரு ஊடக வெளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீலம் ஊடகத்திலிருந்து ஒரு நிருபர் சேகர் பாபு கேட்கிறாரு. அவர் கேட்கும் பொழுது இந்த மாதிரி சொல்றாரு, நீங்க பணி நிரந்தரம் தருவதாக தேர்தல் அறிக்கையிலே திமுக சொல்லி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போது சேகர் பாபு அதுக்கு நீங்க எந்த பத்திரிகை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பத்திரிகையில நான் நீலம் பத்திரிகை இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னோடனே நீளம்லாம் ஒரு பத்திரிகையாகிற மாதிரி அவருடைய பேச்சு இருந்திருக்கு அப்படிங்கறதா அந்த ஒரு காணொலியில இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பத்திரிகையாளருக்கு தான் பதில் சொல்ல முடியும், உங்களை நான் சந்திக்க முடியாது, உங்களுக்கு தான் நான் பேசுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லி
அந்த அவர் கேட்ட சரி அது நிருபர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அறிக்கையில் எப்படி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமையும் கடந்து போயிட்டார் சேகர் பாபு அப்படிங்கிறது மேலும் போராட்டக்காரர்களுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ராம்கி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு இந்த விஷயங்கள் வந்து இந்த டெண்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிறுவனம் யார், இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பேச வேண்டியிருக்கு. நான் சொன்ன இந்த ராம்கி நிறுவனத்துக்கு கையில தான் இந்த தூய்மை பணியாளர்களுக்கான இப்போதைக்கு வரக்கூடிய இந்த டெண்டர் அப்படிங்கிறது கைமாறி இருக்கு. தூய்மை பணியாளர்களுக்கான இந்த அவருடைய பணிகள் மற்றும் அவருடைய பணி நிரந்தரம் இந்த விஷயங்கள் ராம்கி அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, அதுவும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திடம் 2700 கோடி ரூபாய் அளவுல இது வந்து கைமாறி இருக்கே அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க இது போன்ற ஒரு பொதுத்துறை போலவே எல்லா செக்டார்ஸ்லயுமே இருக்கக்கூடிய டெண்டர்ஸ் வந்து வாங்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் அப்படிங்கிற பெயர்ல அவர்கள் நிறையவே வந்து அரசுடைய திட்டங்கள்ல அவர்கள் டெண்டர் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீர் மற்றும் கழிவுநீர் திட்டங்கள் அவருடைய முதன்மையான திட்டங்களாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 410 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை வந்து கட்டியிருக்கிறாங்க. போக்குவரத்து உள்கட்டமைப்பு அதை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய தனிநபர் முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நபரே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அது போன்ற ஒரு நபருக்கான முழு பணியுமே இவங்க செஞ்சு தரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை. ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அதாவது ஹை நெட்வொர்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க, அதான் HNI. அந்த மாதிரி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தனிநபருக்கான வேலையை வந்து இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அது போன்ற தொழில்துறை திட்டங்கள் மற்றும் அரசு சார்ந்த மற்றும் தனியார் சார்ந்த பூங்காக்கள் அப்படின்னு சொல்றது வந்து வெறும் பார்க் மட்டும் கிடையாது. இப்ப IT பார்க் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுவும் இதுக்குள்ள வரும். அது போன்ற அரசாங்கம் கட்டக்கூடிய பார்க் அதுவும் இதுக்குள்ள வரும். அது போன்ற அந்த தொழில்துறை திட்டங்கள் மற்றும் பூங்காக்கள் இது எல்லாமே வந்து இவங்க டெண்டர்ஸ் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. மின் பரிமாற்றம் மற்றும் விநியோகம் நிறைய இடங்கள்ல சொல்றாங்க இல்லையா, மின் வசதி மின் வாரியம் இதை வந்து தனியாருக்கு தாரை வாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அது போன்ற மின் பரிமாற்றம் மற்றும் விநியோகம் கூட இப்போது தனியார் எடுத்து நடத்தும் அப்படின்னா அதற்கு ஒரு கம்பெனியாக ஒரு சிறந்த நிறுவனமாக ராம்கி நிறுவனம் வந்து இருந்திருக்குது. அவர்களும் இதை செய்திருக்கிறார்கள். திறமையான மின் விநியோகத்திற்காக உயர் மின்னழுத்த துணை மின் நிலையங்கள் மற்றும் மின் பரிமாற்ற கோடுகளுடைய கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, அதாவது அதை பில்டு பண்றது அப்புறம் அதை மேனேஜ் பண்றது ரெண்டுமே அவங்க செய்யறாங்க. அதே போன்று குடியிருப்பு வணிக மற்றும் சில்லறை சொத்து மேம்பாடுகள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நிர்வாகம் செய்யறது. நான் முன்பே சொன்னது போல சுற்றுச்சூழல் மற்றும் கழிவு மேலாண்மை இதுதான் இப்ப நான் சொன்ன இப்ப நம்ம நடந்துகிட்டு இருக்கிற இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நகராட்சி திடக்கழிவுகளை திறமையாக கையாள்வதற்கு கழிவு மேலாண்மை அமைப்புகளை அவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அது போன்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மையில கவனம் செலுத்தக்கூடிய அந்த திட்டங்கள், உயிரி சுரங்கம் மற்றும் மீட்பு திட்டங்கள் உட்பட பல திட்டங்களை அவங்க செய்யறதுனால இந்த ஒரு விவகாரத்தின் காரணமாக இந்த தூய்மை பணியாளருடைய இந்த டெண்டர் கைக்கு போயிருக்கலாம். அதுக்கு உண்டான என்ன விஷயமோ அதை அவங்க கோட் பண்ணி இந்த டெண்டரை வந்து வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கறதாலும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் எல்லாமே ஆந்திரமயமாக்குவது வேறு நபருக்கு கொடுக்கறதுங்கிறத தாண்டி தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டே வந்த இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு நிறுவனம் ஆந்திராவை பின்புலமாக சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுனால இது ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அவ்வளவுதான். இந்த நிறுவனத்துக்கு இந்த டெண்டர் 2700 கோடியில மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. முன்பே சொன்னது போல இப்ப நான் சொன்ன இந்த திட்டங்கள் இந்த துறைகளை தாண்டி நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் பொது தனியார் கூட்டு திட்டங்கள் இதையுமே அவங்க பண்றாங்க. அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கூட்டு திட்டங்களுமே வந்து இவர்களுடைய கணக்குல வருது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் குப்பையினுடைய அளவை குறைப்பதற்கும் இளநீர் கழிவுகள்ல இருந்து நார் தயாரிக்கக்கூடிய அந்த திட்டத்தை அடையாறு மண்டலம் 173வது வார்டுல MRC நகர்ல 3 லட்சம் ரூபாய் செலவுல சென்னை மாநகராட்சி நிறுவனம் ராம்கி நிறுவனத்தோடு இணைந்து ஏற்கனவே தொடங்குச்சு. இந்த ஒரு இப்ப நான் சொல்ற இந்த விவகாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2019 நடந்தது. 2019லயே இப்ப நான் சொன்னது போல ஒரு திட்டத்தை அடையாறு மண்டலத்துல ராம்கி நிறுவனத்துடன் இணைந்து சென்னை மாநகராட்சி வந்து தொடங்கி இருக்குது. ஆனால் இன்று மக்களுக்கு இந்த ஒரு நிறுவனம் வந்து ஒரு தூய்மை பணியாளர்களுடைய வேலை போகக்கூடிய அந்த அபாயம் உள்ளதா அப்படிங்கிற அளவுல பேசப்படுகிறது. ஆனா இன்று பேசப்படுகிற இதே ஒரு பிரச்சனை ஏற்கனவே விருதுநகர்ல 2017 பேசப்பட்டது.
இதே நிறுவனத்தோடு சேர்ந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விருதுநகர் மாவட்டம் முக்குளத்துல அபாயகரமான மருத்துவ கழிவுகளை எரித்து 100க்கு மேலான மக்களை வந்து பொது அமைதிக்கு சீர்குலைக்கக்கூடிய வகையில ராம்கி நிறுவனம் வந்து நடத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு 2017 அவங்க மேல இருந்திருக்கு. அந்த அளவுல பாத்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு மாவட்ட சாயப்பட்டறை மற்றும் வெளிநாட்டு மின்னணு கழிவுகளை புதிக்கக்கூடிய புதிய நிறுவனத்துடைய அனுமதிக்காக அவங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் அந்த பகுதியில வந்து விருதுநகர் பகுதியில 2017 வருடம் மிகப்பெரிய பரபரப்பாகி அந்த ஒரு குற்றப்புகார் அப்படிங்கிறது ராம்கி நிறுவனத்து மேல இருந்தது. அந்த ராம்கி நிறுவனம் மேல அவர்கள் சொல்லியிருந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ராம்கி குரூப் அப்படிங்கிற பெயர்ல பல தொழில்களை நடத்தி வரக்கூடிய ஆந்திராவை சேர்ந்த அயோத்திய ராமிரெட்டி அப்படிங்கிற நபருக்கு சொந்தமான இந்த ராம்கி நிறுவனம் ஆந்திராவில் நடந்து வரக்கூடிய 143 கோடி நில மோசடி வழக்குல சிபிஐ ராமரெட்டியை பிரதான குற்றவாளியாக சேர்த்திருக்கு. அதாவது 2017 அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. இந்த ஊழல் செய்யக்கூடிய இந்த ஒரு நிறுவனத்தை வந்து கோடி கோடியாக சம்பாதிப்பதற்கு இந்த போன்ற தமிழ்நாட்டுக்கு வெவ்வேறு திட்டங்களுக்கு அழைச்சிட்டு வரீங்க, அப்படி ஒரு திட்டமாக விருதுநகர் மாவட்டத்தை பலி கொடுக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டக்காரர்கள் இப்படியான குற்றச்சாட்டை வச்சு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிற அந்த துறையே வந்து ராம்கியுடைய குரூப்க்கு கீழே தான் வந்து செயல்படுகிறது. ராம்கி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டே இதை வந்து இதை வந்து நடத்துறது மாதிரி எங்களுக்கு தோணுது. இந்த அநீதிக்கு வருவாய், பொதுப்பணி, சுகாதாரம், உள்ளாட்சி, வேளாண்மை, காவல்துறை, மின்வாரியம் சொல்லிட்டு அனைத்து துறைகளுமே துணை நிற்பதாக எங்களுக்கு வந்து படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2017 இப்படி ஒரு அறிக்கையை விருதுநகர் மாவட்டத்துல இப்ப நான் சொன்ன இந்த சாயப்பட்டறை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட சாயப்பட்டறை மற்றும் வெளிநாட்டு மின்னணு கழிவுகளை புதைக்கும் புதிய நிறுவனத்துடைய அனுமதிக்கு எதிராக போராடிய மக்கள் இந்த ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. அதுல இருந்த தலைமைகள் யாருன்னா தோழர் சே வாஞ்சிநாதன், சட்ட ஆலோசகர், இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறார் இல்லையா வாஞ்சிநாதன் அவர்கள். அவர் தான் அந்த போராட்டத்தை வந்து முன்னிருந்து நடத்தி இருந்திருக்கிறாரு. அவருடைய தரப்புல இருந்து வெளியான அறிக்கையில ராம்கி நிறுவனத்தின் மீது இப்படியான குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதே போன்று ராம்கி நிறுவனத்தின் மேல இன்னொரு குற்றச்சாட்டையுமே அவங்க அதே அறிக்கையில வச்சிருந்தாங்க. சட்ட விரோத நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருந்தாங்க. அதாவது ராம்கி நிறுவனம் அடிப்படையில் ஒரு சட்ட விரோத நிறுவனம். பஞ்சாயத்துல உரிய அனுமதி பெறாமல் மாசு கட்டுப்பாட்டு விதிகளை மீறி மக்கள் குடியிருப்பு மற்றும் நீர்வாதார பகுதிகள்லாம் செயல்பட்டு வரக்கூடிய அந்த ஒரு இடத்துல போயிட்டு சுற்றுச்சூழல் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அப்படி ஒன்று இருக்கிறதே மதிக்காம பணம் மற்றும் செல்வாக்கை வைத்து எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவங்க வந்து அங்கிருந்து விருதுநகர்ல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுவாக குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் ராம்கி எதிர்ப்பு போராட்ட குழு அப்படிங்கிற பெயர்ல அந்த நேரத்துல நடந்திருந்தது. சோ இந்த அளவுக்கு ரெண்டு விஷயம் புதுமையா நான் பார்த்திருப்போம். 2019 ராம்கி நிறுவனத்துடன் இணைந்து அடையாறு மண்டலத்துல சென்னை மாநகராட்சி வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவுல சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் குப்பையினுடைய அளவை குறைப்பதற்கும் இளநீர் கழிவுகள் இருந்து நார் தயாரிக்கும் திட்டத்தை கொண்டு வருவதற்குமே இந்த நிறுவனத்தை பயன்படுத்தி இருக்கு. இன்னொரு பக்கம் விருதுநகர்ல பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு பெயர்கள்ல மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிற பெயர்கள்ல ராம்கி குரூப் நிறுவனத்தோட சேர்ந்து நிறைய முயற்சிகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நிறுவனம் ஒரு ஆந்திராவை பின்புலமாக சொன்ன ஒரு மோசடி நிறுவனமாக இருந்திருக்கு. தனியார் அரசுடைய எல்லா வாரியங்களையும் தனியார் மயமாக்கக்கூடிய அந்த ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு உள்ள வந்தாலும் கூட அது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதும் தமிழகத்துடைய சுற்றுச்சூழலை பாதிப்பதையும் பொருட்படுத்தாமல் இந்த பணிகளை செய்கிறது. அது வந்து உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். அந்த நிறுவனத்து சார்பிலே என்ன அறிக்கை வெளியாகிறதோ அல்லது என்ன திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறதோ அந்த திட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்பவே இருந்திருக்கு. 2017 இருந்திருக்கு. விருதுநகர் பகுதியிலிருந்து சே வாஞ்சிநாதனுடைய தலைமையில ராம்கி எதிர்ப்பு போராட்ட குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்ட குழு வந்து உருவாக்கி இருக்கு. இப்போது அதே ராம்கி நிறுவனத்துக்கு எதிராக தூய்மை பணியாளர்களுடைய இந்த பணி நிரந்தரம் அல்லது பணி நியமனம் அப்படிங்கிற இந்த கோரிக்கை அப்படிங்கிறது வலுப்பெற்று இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன, அடுத்தடுத்து என்ன நிகழப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. தொடர்ந்து இன்னொரு தருணத்துல விரிவாக உரையாடுவோம். நன்றி.